தேமுதிகவையும் விஜயகாந்தையும் இதர கட்சிகள் முதுகில் குத்திவிட்டதாக அக்கட்சியின் இளைஞரணி செயலாளர் விஜய பிரபாகரன் குற்றம் சாட்டியுள்ளார். 2005 கேப்டன் கட்சி ஆரம்பிக்கிறார். கேப்டனும் மன்னியாரும் கிராமம் கிராமமா வீதி வீதியா தாமரை சின்னத்தை தூக்கி சுத்துறாங்க. எல்லா வேட்பாளருமே வெறும் தேமுதிக இருந்த 14 தொகுதியில் கண்டெஸ்ட் பண்ண 40 தொகுதிக்குமே போனாங்க. 2014 மக்கள் நல கூட்டணி ஒருத்தங்க வந்தாங்க, தேமுதிக வேணும் யூஸ் பண்ணிட்டு போனாங்க. 2019 திரும்பி மதிமுக பாஜக வந்தாங்க, தேமுதிக வேணும். 2021 நம்ம கொஞ்சம் முழிக்க ட்ரை பண்ணோம், அது வேற மாதிரி திசையை திரும்பினாங்க. ஒவ்வொரு தேர்தலுமே தேமுதிக உழைப்பு மட்டும் வேணும், ஆனா தேமுதிக எதுவும் கொடுக்க மாட்டீங்க. அதானே எல்லாருமே நம்ம முதுகுல குத்துனாங்களா? நம்ம யார் முதுகுலையும் குத்த வேணாம், நம்ம வாழ்க்கையை நம்ம பார்ப்போம். எங்க கட்சிக்காரங்க இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டிருக்காங்க, அந்த கஷ்டத்துக்கு ஒரு பலன் வேணும்ல. கேப்டனை அழிக்கவே முடியாது. கேப்டனை நெஞ்சுக்கு நேரம் கண்ணுக்கு முன்னாடி எவனாலையும் கேப்டன் அழிக்க முடியாது. முதுகுக்கு பின்னாடி வந்துதான் கேப்டனை படுக்க வச்சால கேப்டன் அழிச்சாலும். எனக்கும் சில ஆசைப்பாசைகள் இருக்கும்ல, இந்த வயசுல நான் அப்படி போனோம், இந்த வயசுல இப்படி இருக்கட்டு. எங்க அப்பா என்ன 6 வாட்டி சிஎம் இருந்தாரா, எங்க தாத்தா 6 வாட்டி சிஎம் இருந்தாரா, இல்ல தேமுதிக தேமுதிக நேஷனல் லெவல்ல எல்லா பக்கமும் பணம் கொட்டுது. யாரோ ஒருத்தர் இங்க பாஜக மாதிரி தலைவர் நடத்துறாங்களா? எதுவுமே இல்ல. காலேஜ் முடிக்கிற கேப்டன் உடல்நிலை சரியில்லை, இன்னைக்கு வரும் கட்சி ஒரு பக்கம்ன்றாங்க, தொண்டர்கள் தம்பி நீங்க வரணும்ன்றாங்க. எதுவுமே எனக்கு தெரியல. கேப்டன் சொல்ற நீ போன்றாரு, எங்க அப்பா சொன்ன தலைவி வந்துட்டே இருந்தா. இன்னைக்கு எல்லாருமே சொன்னாங்க தேமுதிக பேரம் பேசுறாங்க, அவங்க பணம் பணம்ன்றாங்க. டேய், கொடுத்து சிவந்த மண்டபத்தை இடிச்சாங்க. இன்னைக்கு கல்லூரி விட்டு போயிடுச்சு, கேப்டன் டிவி இல்ல, இன்னைக்கு எதுவுமே இல்லைனாலும் இன்னைக்கு அந்த கெத்தா நாங்க நிக்கிறோம் தெரியல.